பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் கூறும் விசித்திர சம்பவங்கள். குரங்குகளாக உருமாறிய யூதர்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தைச் சார்ந்த 12,000 பேர் அல்லாஹுவின் கட்டளையை மீறிய காரணத்தால் குரங்குகளாக உருமாற்றம் செய்யப்பட்டனர். இவர்கள் கடலோரத்தில் அமைந்துள்ள ஈலா என்ற கிராமத்தில் வசித்து வந்தார்கள். மறுமையை மறந்து இவ்வுலகமே எல்லாம் என்று வாழ்ந்த இவர்களை சோதிக்க வல்ல நாயன் நாடினான். இவர்களின் பிரதான தொழில் மீன்பிடியாகும். சனிக்கிழமை மீன்பிடிப்பது இவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. சனிக்கிழமை அதிக அளவு மீன் கரையொதுங்குவதை அவதானித்த இவர்கள் அல்லாஹுவின் தடையை மீறி மீன்பிடிக்க நாடினார்கள். இவர்களின் பேராசையை புரிந்து கொண்ட ஷைத்தான் இவர்களை வழிகெடுப்பதற்கு ஒரு தந்திரத்தை சொல்லிக் கொடுத்தான். கடலில் இருந்து ஒரு கால்வாய் தோண்டி கடலுக்கு வெளியே பெரிய மடுவை ஏற்படுத்துவதனால் சனிக்கிழமை அதிக அளவு கரையொதுங்கும் மீன்கள் கால்வாய் வழியாக மடுவை வந்தடையும். மீன்கள் மடுவை அடைந்ததும் கால்வாயை மூடிவிட வேண்டும். இவ்வாறு ஒதுங்கிய மீன்களை சனிக்கிழமை பிடிக்காமல் ஞாயிற்றுக்கிழமை பிடிப்பதனால் அல்லாஹுவின் தண்டனையை மீறிய குற்றம் வராது. இதன் மூலம் கணிசமான மீன்கள் கிடைக்கும். தடையை மீறிய குற்றத்திலிருந்து விடுதலையும் கிட்டும். ஷைத்தானின் தந்திரம் தங்கமாக பகட்டியது. உடனே செயலில் குதித்தனர். மடுவுக்குள் மீனை சிக்க வைப்பதும் மீன் பிடிப்பதற்கு சமன் என்பதை புரிந்து கொள்ளாத இவர்கள் சனிக்கிழமை மீனை கையால் பிடிக்காவிட்டால் போதும் என்று கற்பனை செய்து கொண்டனர். உண்மையில் இது அல்லாஹுவின் கட்டளையை மீறும் செயல் என்பதை இவர்கள் அறியவில்லை. இவர்களின் இந்த அடாத்து செயலை யூதர்களில் பலர் விரும்பவில்லை. இதனால் யூதர்கள் 3 கூட்டமாக பிரிந்தனர். வெளிப்படையாக எதிர்ப்பவர்கள், உளமாற வெறுப்பவர்கள், இச்செயலை ஆதரிப்பவர்கள். வெளிப்படையாக இப்பாதக செயலை எதிர்ப்பவர்கள் இச்செயலை ஆதரிப்பவர்களுடன் அனைத்து வகையான தொடர்புகளையும் நிறுத்தி கொண்டதுடன் இவர்களை பிடிக்கும் அல்லாஹுவின் தண்டனை தங்களுக்கு அணுகாதிருக்க ஊரின் மத்தியில் ஓர் தடுப்பு மதில் ஒன்றை எழுப்பி போக்குவரத்துக்கான ஒரு சிறு வழியை வைத்தார்கள். சனிக்கிழமை மீனை சிறைப்படுத்தி மீன்பிடிப்போரை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரித்தார்கள். அவர்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை இழந்தார்கள். இவர்களை சபித்தார்கள். இதன் பின் இவர்கள் வாழ்ந்த பகுதி வெறிச்சோடி கிடந்தன. மனித நடமாட்டம் இல்லாதிருப்பதை அவதானித்தவர்கள் தடுப்பு சுவருக்கு மேலால் எட்டி பார்த்தார்கள். என்ன ஆச்சரியம்! அவர்கள் அனைவரும் குரங்குகளாக உருமாறியிருந்தார்கள். தடுப்பு சுவரை தாண்டி அவர்களை பார்க்க சென்றவர்களை குரங்குகளாக உருமாறியவர்கள் தங்கள் உறவினர்களை இனங்கண்டு கட்டிப்பிடித்து கதறி எழுதார்கள். ஆனால் உறவினர்கள் குரங்குகளாக உருமாறியவர்களை இனங்காண முடியாதவர்களாக தவித்தார்கள். உண்ணவும் பருகவும் முடியாமல் தவித்த இவர்கள் 3 நாட்கள் வரை பசியோடும் தாகத்தோடும் இறந்து போயினர். இவ்வாறு குரங்குகளாக உருமாறி இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 12,000 ஆகும். சனிக்கிழமை மீன் பிடிப்பதை வெளிப்படையாக எதிர்த்தவர்களும் மனதால் வெறுத்து ஒதுக்கியவர்களும் இத்தண்டனையிலிருந்து தப்பித்து கொண்டனர். ஆதாரம் தப்சீர் சாவி பாகம் 1 பக்கம் 35. இவ்வரலாற்றினை திருக்குர்ஆன் இவ்வாறு விவரிக்கின்றது. மேலும் ஓய்வு நாள் ஆகிய சனிக்கிழமையில் மீன் பிடிக்கக்கூடாது என்றிருந்த வரம்பை உங்களில் எவர்கள் மீறிவிட்டார்கள் என்பதையும் அதற்காக நாம் அவர்களை நோக்கி நீங்கள் சிறுமைப்பட்ட குரங்குகளாகி விடுக என கூறினோம் என்பதையும் நீங்கள் தெளிவாக அறிந்தே இருக்கின்றீர்கள். இதனை அக்காலத்தில் இருந்தவர்களும் பின்னுள்ளவர்களும் ஒரு படிப்பினையாக பயபக்தி உடையோருக்கு ஒரு நட்போதனையாக நாம் ஆக்கினோம். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 65-66 வசனங்கள். இவ்விவகாரங்களை திருக்குர்ஆன் சற்று விரிவாக கூறுகின்றன. நபியே, கடற்கரை ஓரத்திலிருந்த ஊலா மக்களை பற்றி நீர் அவர்களை கேடும். ஓய்வு நாளாகிய சனிக்கிழமையன்று மீன் வேட்டையாடக்கூடாதென்று தடுக்கப்பட்டிருந்தோம். அவர்கள் வரம்பு மீறி மீன் வேட்டையாடி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் முன்வந்து நீர் மட்டத்திற்கு தங்கள் தலைகளை நீட்டிக் கொண்டிருந்தன. சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவர்களிடம் அவ்வாறு அவை வருவதில்லை. அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக அவர்கள் இவ்வாறு மிக கடினமான சோதனைக்குள்ளாக்கினோம். அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 163வது வசனம்.
இதனை இவ்வூரில் இருந்த நல்லோர் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்து தடை செய்தார்கள். இதனை கண்ட அவர்களில் ஒரு கூட்டத்தினர் இவர்களை நோக்கி, அல்லாஹ் எவர்கள் அழித்துவிட வேண்டுமென்றே அல்லது நாடியிருக்கின்றானோ அந்த மக்களுக்கு நீங்கள் ஏன் நல்லுபதேசம் செய்கின்றீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், இதனால் நாம் உங்கள் இறைவனிடம் பொறுப்பிலிருந்து நீங்கி விடுவதற்காக நாங்கள் நல்லுபதேசம் செய்கின்றோம் என்றும் அதனால் மீன் பிடிக்கும் அவர்கள் ஒரு கால் விலகிவிடலாம் என்றும் பதில் கூறினார்கள். அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 164வது வசனம். அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டதை அவர்கள் பொருட்படுத்தாது மறந்து பின்னும் மீன் பிடிக்க முற்பட்டு விடவே பாவத்திலிருந்து விலகி வந்தவர்களை நாம் இரட்சித்து கொண்டு வரம்பு மீறியவர்களை அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக கொடிய வேதனையை கொண்டு தண்டித்து கொண்டோம். அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 165வது வசனம். ஆகவே தடுக்கப்பட்டிருந்த வரம்பை அவர்கள் மீறவே அவர்களை நோக்கி, நீங்கள் சிறுமைப்பட்ட குரங்குகளாகி விடுங்கள் என்று நாம் சபித்து கூறினோம். அல் குர்ஆன் 9வது அத்தியாயம் 166வது வசனங்கள். வஸ்ஸலாம்.